அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ சரியாயிடுச்சு, நல்லா இருக்காங்க. லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த லைவ் வந்து இன்னும் அதிகம் பேருக்கு வந்து ஷோ பண்ணும். எனக்கு வரதே வந்து இப்போ ஒரு 10-20 பேர் தான் லைவில் வரீங்க. அதனால் நீங்கள் வந்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த லைவ் வந்து ஷோ ஆகும். அதுதான் எனக்கு பெனிஃபிட், வேறு ஒன்றும் இல்லை. அக்கா எல்லாருக்கும் வைரல் ஃபீவர் தான் அக்கா, நான் நார்மல் ஃபீவரு வர மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், அது இது எதனால் வருதுன்னு சொன்னாங்க. ஆஃப்டர் கோவிட்னால வந்து கோவிட் முடிஞ்சதுலேருந்தே இந்த மாதிரி வைரல் காய்ச்சல் வந்து இப்போ ரீசண்டாக எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் தான் வருது. அது எதனாலன்னு பார்க்கும்போது கோவிட்னால தான் அது ஒரு தாக்கம் இருக்குது. அது வந்து டாக்டர்ஸே சொல்லுவாங்க. அதை நான் சொல்லாமா என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து டாக்டர் தான் சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி வந்தாலும் ஃபீவர் வரும், அதுக்கப்புறம் சளி தொந்தரவுலாம் இருக்கும். அது முடிஞ்சிட்டாலும் கூட இருமல் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 வாரம் இருக்குமா, 6 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த இருமல் இருக்குமா. அதை வந்து க்யூர் பண்ண முடியாது. அதுக்காக ஆன்டிபயோட்டிக்கு நிறைய மெடிசன்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு ஃபீவரும் கோல்டுக்கும் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சரியாகலைன்னா, இருமல் மட்டும் இருக்குன்னா அதிகமாக அவங்களால மெடிசன்லாம் எடுக்க வேண்டாம்னு நீங்களும் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுதான் உண்மை. அதுவும் நல்லதுதான். இருமல் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு சில வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். இருமல் வந்து பார்த்தீங்கன்னா, சளி முடிஞ்சு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறமா இருமல் வரும் எல்லாருக்குமே. நார்மலாக வந்து கோல்டு பிடிச்சாலே அப்படி தான் வரும். அது என்னன்னா, நம்ம லென்ஸில் இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து பம்ப் பண்ணுது. நம்ம லொக்கு லொக்குன்னு இருமும்போது தான் அந்த சளி வந்து வெளியே வரும். அதை வந்து நம்ம திருப்பியும் வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டோ இல்லை மருந்து போட்டோ அதை உள்ளேயே டம்ப் பண்ணக்கூடாது. அதனால் அதை க்யூர் பண்ணுறதுக்கு நேச்சுரலான கஷாயங்கள் நிறைய இதுவெலாம் இருக்குது. பாட்டி வைத்தியம்லாம் இருக்குது. ரொம்ப சிவியராக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 வீக்கு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து கஷாயம் அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சளியெல்லாம் சரியாக போயிடும். மேலும் மேலும் இந்த சளிக்காக சும்மா ஒரு இதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சர்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சு நிறைய ப்ராப்ளம் வரும். இது எனக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது கண்டிப்பாக உண்மையானது. நீங்கள் டாக்டர் கூட போய் கேட்கலாம், இதுதான் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்து சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். வார்ம் வாட்டர், இப்போ வந்து மழையும் வரும் வெயிலும் இருக்கும், கலந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த புரட்டாசி மாதமும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் நீங்களும் வந்து டெய்லியுமே வந்து வார்ம் வாட்டர், நீங்கள் சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கலனாலும் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நான் பெரிய டாக்டர்லாம் கிடையாது. ஹெல்த் கேருக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதனால் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ணி, நான் உங்களை நேரலையில் நான் தேடி அலைந்தேனா? அப்படியா? ஓகே ஓகே. நேரலையில் தேடி பார்த்தீங்க, ஆனால் கமாண்டே போடலையே நீங்கள். நான் டெய்லியுமே வீடியோ போட்டேன்னா என்ன ஆனாலும் சரி. அன்றைக்கி நான் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எதுக்காக நான் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டேன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரணும். நான் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது, என் பொண்ணு கூட படிக்கிற பசங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. சும்மா சும்மா கால் எடுத்து இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருக்கும்போது என்னுடைய வீடியோ பாப்பா பசங்கள்லாம் பார்க்குறாங்க, கூட படிக்கிற பசங்க பார்க்குறாங்க, ஒரு சில டீச்சர்ஸ்க்கு தெரியும். அதை இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு விதமாக தான் நான் வந்து அதை போட்டிருந்தேன். அதையும் வீடியோ எடுத்து போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது மாதிரி இருக்குதுன்னு தெரிவிக்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு பணம்லாம் வரப்போகிறது கிடையாது. அதனால் யாரும் தவறுதலாக புரிஞ்சிக்காதீங்க. அதையும் நான் இங்கே சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் நான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பர்சனலான நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதில் போய் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போடுவீங்களா, இதெல்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு இதை போடுறதுனால 5 பைசா கூட இப்போதைக்கு எனக்கு எந்த லாபமும் கிடையாது. எனக்கு இப்படி நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு சிலருக்கு அது தெரியட்டுமே அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது.
நான் மீண்டும் திருப்பி தயவுசெய்து சொல்றேன். நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. குக்கிங் சேனல் நாட் ஈஸி. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல